ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம், குருவே சரணம், குரு கடாட்சம். குடல் சுத்தமே உடல் சுத்தம். சரிங்களா? உடல் நல்லா சுத்தமாக ஆயிடுச்சுன்னு வைங்களேன், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இல்லைங்களா? நல்லா பசி தூண்டும், நல்லா ஜீரணமாகும் இல்லைங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம்? தினமுமே ஏதாவது ஒரு பழம் சாப்பிட்டா நல்லா ஜீரணத்தை தூண்டும் இல்லைங்களா? இதெல்லாமே பண்ணிக்கலாம். இயற்கையாகவே நம்மளுக்கு என்னென்ன பண்ணால் நல்லாவும் தெரிஞ்சு நாம் அதெல்லாம் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். உடம்புக்கு எடுத்துக்குவோம். அப்புறம் டாக்டர்கிட்ட போய் தான் காட்டுவோம். அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னா டாக்டர் என்ன தான் பண்ணுவார் சொன்ன பார்க்கலாம். உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனாலே முதல்ல டாக்டர் சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னா, நீ டைமுக்கு தூங்கி டைமுக்கு முழிக்கணும். 11 o'clockலாம் டீப் ஸ்லீப்புக்கு போயிடணும். அப்போ தான் உடம்பு உள்ளுக்குள்ளே நல்லா அந்த ஜீரணமெல்லாம் நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பிள்ளைங்களை பார்த்தா என்ன பண்ணுறாங்கன்னா, 12 மணி ஆனாலும் தூக்கமே வரமாட்டேங்குது பிள்ளைங்களுக்கு. காலையில் எப்படி முழிக்க முடியும்? லேட்டாக தூங்கி லேட்டாக முழிச்சா அதனால தான் உடம்பு கெடுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் திரும்பவும் அதையே தான் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருந்தால் டாக்டர் என்ன தான் பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். உடம்பு எதனால் கெடுது? ஏன் அஜீரணம் ஆகுது? டைமுக்கு தூங்கி டைமுக்கு முழிக்கணும், டைமுக்கு சாப்பிடணும். காலையில் எழுந்திரிச்சிட்டோன்னு வைங்களேன், ரொம்ப லேட்டாக சாப்பிடக்கூடாது. இப்போ 9 மணிக்குள்ளே டிஃபன் முடிச்சிக்கணும். ரொம்ப லேட்டாக சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா அப்படியே மந்தமாக ஆகிடுது சாப்பிட்ட உடனே. ஏன் எதனால்? அப்படியே தூங்கலாமான்னு ஆகிடுது இல்லைங்களா? நேரத்திலே முடிச்சுட்டு நம்ம லேட்டாக சாப்பிடும்போது, காலை டிஃபனே லேட்டாக சாப்பிடும்போது சாப்பிட்ட உடனே என்ன ஆகும்னா அப்படியே மந்தமாக ஆகிடும். காலையில் எழுந்திரிச்ச உடனே ஹெல்த்தான எனர்ஜியான ஃபுட்டாக நம்ம சாப்பிட வேண்டியது மிக மிக அவசியம். அப்போது நம்ம நிறைய சாப்பிடலாமான்னா கூடாது. கம்மியாக சாப்பிட்டாலும் அது நம்ம சத்தான உணவாக சாப்பிட்டுக்கணும் இல்லைங்களா? அப்போ 11 மணிக்கு நம்ம நல்லா நம்மளுக்கு ஜீரணமாகணும் அப்படின்னா 9 மணிக்குள்ளே டிஃபனை முடிச்சுக்கணும். 11 மணிக்கு ஏதாவது ஒரு பழங்களோ இல்லை ஜூஸோ குடிக்கணும். மத்தியான டைமுக்கு சாப்பிட்டுக்கணும். நைட்டும் முடிக்கும் 8 மணிக்குள்ளே இந்த டிஃபன் வேலையை முடிச்சுக்கணும். முடிச்சுட்டு 10 மணிக்கெல்லாம் போய் தூங்க போயிட்டோன்னு வைங்களேன், அஜீரணம் என்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. அதுக்கு தக்காப்பில் நாம் நம்ம வேலைகளை செஞ்சுக்கணும். எல்லாமே லேட்டாக எப்போ டச் ஃபோன் வந்துச்சோ அப்போ தூக்கமே போச்சு. உடம்பு அப்போ தான் எல்லாத்துக்குமே உடம்பு கெடுது இல்லைங்களா? ஏன் உடம்பு கெடுது? நல்லா தூங்கலைன்னாலும் உடம்பு கெடும், டைமுக்கு தூங்கி டைமுக்கு முடிக்கலைன்னாலும் உடம்பு கெடும் இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? கொஞ்சம் அந்த தூங்குகிற டைமை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாமே. நமக்காக, மற்றவங்களுக்காகவா பண்ணுறோம்? நாம் இல்லையே, நமக்காக தானே. உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா மெயினாக 11 o'clockலாம் டீப் ஸ்லீப்புக்கு போயிடணும், 10 o'clockலாம் தூங்கிடணுன்றாங்க. ஆனால் நாம் அப்படி பண்ணுவோமா? இல்லையே. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாமே. லேட்டாக சாப்பிட்றது, காலையில் லேட்டு, மதியம் லேட்டு, நைட்டும் லேட்டு, எப்படி ஜீரணமாகும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ மெயினாக உடம்பு எதுக்கு கெடுதுன்னா அடிக்கடி வெளியே சாப்பிட்றது உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது இல்லைங்களா? நம்ம வகையாக சாப்பிட்றோமா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. ஹெல்த்தானதாக சாப்பிட்றோமா அப்படின்னு, ஹெல்த்து நல்லா இருக்கணும் அதுக்காக சத்தானதாக சாப்பிட்றோமான்னு பார்க்கணும் இல்லைங்களா? பசிக்காக தான் சாப்பிட்றோம், ருசிக்காக கிடையாது. அப்போது
நம்ம பார்த்து பார்த்து சத்தானதாக சுகாதாரமாக நல்லா வந்து சுத்தமாக செஞ்சு நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து வீட்டு உணவு சாப்பிடும்போது உடம்பு வந்து நல்லா வச்சுக்கலாம் இல்லையா? இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்மளோட வேலை. தினமும் கொஞ்ச நேரம் உடற்பயிற்சி, கொஞ்ச நேரம் விளையாட்டு, இது எல்லாமே பண்ணணும். கொஞ்ச நேரம் வாய் விட்டு சிரிக்கணும். சிரிக்கும் போது தான் உடம்புக்கு வந்து புத்துணர்ச்சி கிடைக்கும். எல்லாமே தான் பண்ணணும். எனி டைம் வந்து டென்ஷனாகவே இருக்கலாமா? இருக்கக்கூடாது இல்லையா? அப்போது வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். நல்லா சிரிக்கணும். சிரிக்கும் போது நம்மளுக்கு உடம்பு நல்லா தேவையான எனர்ஜி கிடைக்கும். சத்தானதாக சாப்பிட்டுக்கணும். தானியங்கள் சாப்பிடணும், கீரை வகைகள் சாப்பிடணும், பழங்கள் சாப்பிடணும். டைமுக்கு தூங்கி டைமுக்கு முழிக்கணும். தண்ணி நல்லா குடிக்கணும். இது எல்லாமே பண்ணிக்கிட்டாலே உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாமே. உடல் சுத்தமே உடல் சுத்தம். அப்போது நம்மளோட நன்மைக்காக நம்ம டாக்டர் எதை சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். சரிங்களா? தயவு பண்ணி 12 மணி 1 மணி முடிச்சிட்டு இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் 10க்குள்ளே தூங்க பார்க்கணும். 10 மணிக்கு தூங்கி 5 o'clock முழிச்சோன்னு வைங்களேன், உடம்பு நல்லா இருக்கும். இயற்கையாகவே நல்லா இருக்கும். அந்த பழைய காலத்தில் தான் அப்படி தான் பண்ணாங்க. இப்போ ஃபோன் எப்போ வந்துச்சோ அப்போ வந்து போச்சு, தூக்கமே போச்சு. தயவு பண்ணி நைட்டாக ஃபோனை பார்க்காம காலையில் விழிஞ்சு 5 5:30 மணி 6 மணிக்கு கூட முடிஞ்சு உட்காந்துக்கிட்டு கூட ஃபோனை பாருங்க. வேணான்னு சொல்லலை. நைட்டாக பார்க்காதீங்க. சரிங்களா? நம்ம உடம்புக்காக தானே. இப்போ நம்ம பண்ணலாமா? எது சொல்கிறாங்களோ அதெல்லாம் கடைப்பிடிக்கலாம். உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதுக்குண்டானதை பார்த்து நம்மளை நாம தானே பார்த்துக்கணும், கவனிச்சுக்கணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? தினமுமே வந்து இனிமேல் டைமுக்கு தூங்கிடுவோம். இந்த டைமில் தூங்கிடணும் அப்படின்னு ஃபோனை வந்து தயவு பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடணும். சரிங்களா? நைட்டாக ஃபோன் பேசிகிட்டே இருக்காமல் ஃபோனை வந்து 10 மணி ஆனால் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் உடம்பு நல்லா வச்சுட்டு இருக்க முடியும். நம்ம அதில் மாற்றி ஏதாவது வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் முடியுமா? கண்ணு என்னத்துக்கு ஆகும்? தூங்கலைன்னா என்ன, உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அப்போது இனிமேல் என்ன பண்ணலாம்? டைமுக்கு தூங்கி டைமுக்கு முழிக்கணும். அதுதான் வந்து மெயினாக உடம்பு நல்லா இருக்கணும்னா அதுதான் மெயினாக பண்ணணும். இனிமேல் பண்ணலாமா? தினமுமே உடற்பயிற்சி பண்ணலாமா? கொஞ்ச நேரம் மூச்சு பயிற்சி பண்ணலாமா நம்ம உடம்புக்காக? அப்போது விடாமல் பயிற்சி பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். தினமுமே நம்ம விடாமல் பண்ணலாம். சரிங்களா? விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.